நான் இங்கே வந்த வழியில் சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அலுவலகத்துக்கு வர்ற மக்கள் தங்களுக்கு இருக்க காணி இல்லைன்னு தான் கேட்பாங்க. எங்களுடைய அலுவலகம் 8:30 மணியிலிருந்து இரவு 2 மணி வரைக்கும் இயங்கும். இங்கு வந்து போகும் மக்கள், அதாவது திருவண்ணாமலை தொடக்கம் மட்டக்களப்பு இந்த 2 மாவட்டத்துக்குரிய மக்கள் வந்து போவதற்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் முறையாக இல்லாததால் இந்த சுற்றுவட்டாரத்தை சார்ந்து ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே வந்து செல்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே. எங்களுக்கு பஸ் இல்லாமல் நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து வந்தோம். திராய்மாடுவுக்கு வர்றதுக்கு பஸ் இல்லை. ஓட்டோ பிடிச்சி 1200 ரூபா கொடுத்து ஓட்டோ பிடிச்சி நாங்கள் 6 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலகத்தை பற்றி அண்மையில் நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் காணிகளில் இருந்த மக்களுக்கு எந்த ஒரு ஆவணமும் வழங்கப்படாமல் தான் நீங்கள் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இன்னும் ஒரு இடத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலகத்தை பற்றி அண்மையில் நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். புதிதாக கட்டுமான பணிகள் நிறைவடைந்து அதிமீதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூலமாக 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி வைபவ ரீதியாக மக்களினுடைய பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான முறையிலே பார்த்தீர்களாக இருந்தால் எங்களுடைய இலங்கையினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய கொழும்பிலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் போன்ற பெரியோர் தோற்றத்தை கொண்டதாக இந்த மாவட்ட செயலகம் மட்டக்களப்பில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த மாவட்ட செயலகத்தை பொறுத்தமட்டிலே பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு இலகுவான முறையிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் காணிகளை உத்தியோகபூர்வமாக அவர்களுக்கு இலகுவான முறையில் வழங்கி வைக்கக்கூடிய ஒரு விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி ஏனைய மாவட்ட செயலகத்துக்கான அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய காட்சி அமைப்பு மிக ரம்மியமாக அமைந்திருப்பதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடலில் இருந்து சற்று அருகாமையிலேயே ஒரு இயற்கையான சூழலில் இந்த மாவட்ட செயலகம் அமைதியான ஒரு இடத்திலே அமைந்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அன்னளவாக 11 கிலோமீட்டர் தொலைவிலே திராய்மடு பகுதியிலே தான் இந்த மாவட்ட செயலகம் அமைந்திருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் கூடிய மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் அம்மணி அவர்கள் தலைமையிலே இந்த மாவட்ட செயலகம் இயங்கிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலகத்தில் இடம்பெறக்கூடிய காட்சிகள், மக்களுக்காக வழங்கப்படக்கூடிய சேவைகள், அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள், அண்மை காலமாக மட்டக்களப்பு கோட்டையிலே அமைந்திருந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலகத்தினுடைய அமைப்பையும் நாங்கள் முன்னைய காணொளியிலே பார்த்திருந்தோம். அது இப்பொழுது சுற்றுலா தடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இங்கே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலகத்தினுடைய அமைப்பு, இது மக்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது, இவற்றை தான் இன்றைய தினம் நாங்கள் பார்வையிட போகின்றோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான பணிப்பாளர். அதிபதக ஜனாதிபதி அவர்களுடைய உரிமை வேலை திட்டத்துக்கு சமனான மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணியற்ற திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் நீண்ட காலமாக காணியிலே குடியிருந்து தங்களுக்கான ஆவணம் கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற நபர்களுக்கான ஆவணம் வழங்குகின்ற நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகின்றது. நாங்கள் இந்த காலப்பகுதியிலே 1000க்கும் மேற்பட்ட உறுதிகளை செய்வதற்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். இதற்காக மக்கள் தினமும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அலுவலகம் 8:30 மணியிலிருந்து இரவு 2 மணி வரைக்கும் இயங்கும். நீங்கள் இங்கே வருகின்ற ஒழுங்குக்கேற்ப உங்களுடைய அலுவல்கள் முன்னெடுக்கப்படும். அதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசாங்க அதிபருடன் இன்று கலந்துரையாடலுக்கமைய மற்றும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும், அவர்களுக்கான உறுதி சென்றடைய வேண்டும் என்பதற்காக சனி மற்றும் ஞாயிறு தினங்களிலே பிரதேச செயலகம், அந்த குறிப்பிட்ட LRC காணிக்குரிய பிரதேச செயலகங்கள் நடைமுறையில் இருக்கும். அங்கே இருக்கின்ற கிராம உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி உங்களுடைய வழங்கப்பட்டிருக்க விண்ணப்ப படிவங்கள் நீங்கள் உண்மையாகவே குடியிருப்பீர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையாகவே அவர்களால் சிபாரிசு பெறப்பட்ட நபர்களாக இருந்தால் உடனடியாக எங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் சனி ஞாயிறு என்று பார்க்க தேவையில்லை. தொடர்ந்து இந்த இது ஒரு சில நாட்களுக்கு இருக்கும். ஆகையால் இந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். மேற்படி விடயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகஸ்தர், எங்களுடைய தலைமை காரியாலயத்தின் உத்தியோகஸ்தர்கள், தவிசாளர் மற்றும் காணிச்சீர்த்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் மக்கள் பயன்பெறுகின்ற மக்கள் அனைவருக்கும் என் உத்தியோகஸ்தர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதுடன் என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அனைவரும் நீங்கள் உறுதிகளை பெறுவதற்கு சகல முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்காக காணிச்சீர்த்த ஆணைக்குழு உங்களுக்கு முன்னின்று உழைக்கும், நேரம் காலம் பார்க்காது என்பதை நான் உங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே நாங்கள் முதல் நன்றி சொல்ல வேண்டும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு. அவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிற காணியற்ற மக்களுக்கு 20 லட்சம் பேருக்கு தான் காணி வழங்குவதாக நடவடிக்கை மேற்கொள்ளும்படி எங்களுக்கு பணித்திருந்தார். அதுவும் உரிமை திட்டத்தின் கீழ். நான் கடந்த டிசம்பர் மாதத்திலே மாவட்ட பணிப்பாளராக இங்கு வந்த வேளையிலே ஜனாதிபதி அவர்கள் சொன்னது கூட அதுக்கு முன்னராகவே நான் இங்கே வந்த வேளையிலே சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அலுவலகத்துக்கு வர்ற மக்கள் தங்களுக்கு இருக்க காணி இல்லை என்று தான் கேட்பாங்க. இல்லை காணியில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஆவணம் இல்லை என்று தான் கேட்பாங்க. அப்போ நான் திரு விமல்ராஜுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், இது ஒருக்கா பார்த்து அவங்களுக்கு ஆவணங்களை வழங்குங்கன்னு சொல்லி. ஆனால் அது எங்களுக்கு இப்போ அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் கூறியதோடு அது எங்களுக்கு கை கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் காணிகளில் இருந்த மக்களுக்கு எந்த ஒரு ஆவணமும் வழங்கப்படாமல் தான் நீங்கள் இருந்து வந்திருக்கிறீர்கள். பிரதேச செயலாளர்களுடன் பேசும்போது கூட பல தடவைகளில் நாங்கள் காணி கச்சேரி வைத்தோம். ஒரே ஆளே 2-3 தடவை வந்தாலும் இந்த ஆவணங்கள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று சொன்னார்கள். எனவே அந்த பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் பேசி பார்த்து தான் இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினருக்கு கூறிய போது இங்கே அவர்கள் ஒரு குறைந்த வளங்களோடு தான் வேலை செய்கிறார்கள். இருந்த போதும் இரவு பகலாக வேலை செய்து ஒரு 1000 பேருக்காவது நாங்கள் இந்த ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் உங்களோட காலடியிலேயே வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்கள் கொழும்புக்கு அங்கே இங்கே போகிறதில்லை, அவருடைய பேச்சிலே சொன்னார், அது போல இல்லை. நீங்கள் இங்கேயே வந்து மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலே உங்களோட ஆவணங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எனவே நீங்களும் கூடிய அளவிலே உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இது விடயமாக அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூட செய்திருக்கிறார்கள். அந்த காணி வழியே இருக்கிறார்கள் வந்து இங்கே பதிவு செய்து அவற்றை பெற்றுக்கொள்ளும்படி. எனவே ஏற்கனவே காணி கச்சேரிக்கு சமூகம் கொடுத்து பிரதேச செயலாளர்கள் இன்னும் கிராம சேவையால் உறுதிப்படுத்தப்பட்ட
மக்கள், நீங்கள் அங்கே தான் இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட மக்களுக்கு கூடிய விரைவாக இந்த ஆவணங்கள் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு அதுக்காக ஒத்துழைத்த அனைவருக்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் சார்ந்து பல்வேறுபட்ட காணொலிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மக்களுக்கு எந்த அளவுக்கு இது சாதகமான பல இலகுவான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவர்களுடைய வந்து போற போக்குவரத்து பிரச்சனை என்பது மிக ஒரு மோசமான சிக்கலான நிலையை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு நகரத்திலிருந்து இந்த திராய்மடு பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலகத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் என்ற அளவிலே எடுத்தாலும் எங்களுடைய பிள்ளையாரடி ஜங்ஷன்ல இருந்து இந்த திராய்மடுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 5 கிலோமீட்டர் அளவாக தேவைப்பாடு இருக்கின்றது. சாதாரண பாமர மக்களினுடைய நிலை வந்து தற்பொழுது மிக மோசமான ஒரு நிலையை எட்டி இருக்கக்கூடியதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அவர்கள் வாயிலாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலகம் அமைக்கப்பட்டு திராய்மடுவில் இருக்குது. நல்ல ஒரு அழகான முறையில் அமைக்கப்பட்டிருக்குது. இட வசதிகளாக எல்லாம் இருக்குது. மக்களுக்கு இலகுவாக வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி வளம் இருக்குது. இருந்தும் தூர பிரதேசத்திலிருந்து கழுதாவளையிலிருந்து இப்படி வாழைச்சனிலிருந்து வந்து வாராங்க, இங்கே வந்து வாராங்களுக்கு பஸ் போக்குவரத்து செலவு கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது. ஏன்னா அரசாங்கத்துடைய போக்குவரத்து பஸ் அது ஒன்றுமே இல்லை, சிடிபி ஒன்றுமே இல்லை. இதால் எங்கள் மெயின் ரோட்டில் இறங்கி அவங்க ஓட்டோ ஓடிச்சிட்டு 600 ரூபா பணம் செலுத்தி தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. இது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இலகுவாக வேலையை முடிக்க முடியுமா பிரதேச சிடிபி பஸ் அதில் போட்டுருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமெண்டு மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சுற்று வட்டாரத்தை சார்ந்து ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே வந்து செல்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே அது இறக்கிவிட்டு அங்கிருந்து ஆட்டோ மூலமாகவே இந்த இடத்துக்கு வருகை தருவதாகவும் மக்கள் கூறுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் மிக இலகுவான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மக்களுக்கான போக்குவரத்து இந்த வசதிகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தால் மிக இலகுவான ஒரு நடைமுறையாக காணப்படும் என்பது எல்லோருடைய அவாவாகவும் இருக்கிறது, வேண்டுகோள்களாகவும் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்குரிய மாவட்ட செயலகம் தற்பொழுது திராய்மடுவில் அமைந்துள்ளது. ஆனால் இங்கு இரவு பகலற்று இங்கு வேலை செய்பவர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் இரவு பகலற்று சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த காணி பிரச்சனைக்காக மதிப்புரிய மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் இந்த இடத்துல வேலை செய்து கொடுப்பதற்காக கொழும்பிலிருந்து கூட காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிலிருந்து வந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இங்கு வந்து போகும் மக்கள், அதாவது திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு இந்த 2 மாவட்டத்துக்குரிய மக்கள் வந்து போவதற்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் முறையாக இல்லாததால் தயவு செய்து அரசாங்கமானது இலங்கை போக்குவரத்து சபையினை நாடி இந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு தற்பொழுது இங்கு வருகிற மக்கள் தலா 600 ரூபாய் வீதம் ஆட்டாக்களுக்கு வழங்குவதனால்
பாரிய சிரமத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள் அவர்களது போக்குவரத்து வசதிகளை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆகையால் இலங்கை போக்குவரத்து சபையினர் இதற்கு கருத்தில் கொண்டு இதுக்கான வழிமுறைகளை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாதாரணமாக அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து இந்த கச்சேரிக்கு வந்து போவதற்காக அண்ணளவாக 600 தொடக்கம் 800 வரையாக முச்சக்கர வண்டி, அதாவது ஆட்டோ என்று அழைக்கக்கூடிய முச்சக்கர வண்டிக்கு மக்கள் பணங்களை செலவிட்டு இந்த இடத்துக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வருவதை அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாவட்ட செயலகத்தை அமைத்துக் கொடுக்காலும் மக்களினுடைய அவர்களுடைய பாவனையை அல்லது அவர்களுடைய வருகையினை இன்னும் இலகுவாக அரசு பேருந்துகளை ஒரு 3 தடவை என்றாலும் வந்து போற அளவுக்கு இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மக்களுடைய சேவைகள் அனைத்தும் இலகுவான முறையிலே சென்றடையக்கூடியதாக இருக்கும். எனவே இதையும் எங்களுடைய அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கழுதாவளையிலிருந்து காணி பிரச்சனைக்கு மட்டக்களப்புக்கு மாவட்ட செயலகத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு பஸ் இல்லாமல் நாங்கள் மட்டக்களப்பிலிருந்து வந்தோம். திராய்மடுவுக்கு வர்றதுக்கு பஸ் இல்லை. ஓட்டோ பிடிச்சி 1200 ரூபா கொடுத்து ஓட்டோ பிடிச்சி நாங்கள் 6 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்கு அதுக்குரிய வசதியை ஒன்று செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் மட்டக்களப்பில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலகம், அதாவது கச்சேரி என்று அழைக்கக்கூடிய இடத்துக்கு வருகை தந்து இந்த இடத்தினுடைய அழகு, இந்த அமைவிடம், இதனுடைய அமைப்புகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். குறிப்பாக இங்கு அநேகமான நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் அறியக்கூடியதாக இருந்தது. விடுமுறை நாட்கள் என்றும் பார்க்காது கிட்டத்தட்ட காலை 8:30க்கு அவர்களுடைய வேலையை ஆரம்பித்தால் அதிகாலை 2 மணி அளவில் கூட அவர்களுடைய வேலையை முடித்து வீடு திரும்பக்கூடிய நிலைகளையும் நாங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய சேவைகள் அனைத்துமே மக்களுக்கு தரமாக சென்றடைய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமான விடயங்களையும் இதனுடைய காட்சிகளையும் இதனுடைய அமைப்புகளையும் தந்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்தும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான், ஒலிப்பதிவில் இணைந்து கொண்ட ரியோ சிந்துவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகா லிதுர்ஷன். நன்றி நேர்களே.